வணக்கம் 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 புதிய ஹோம் நேயர்களுக்கு இந்த சானியாவின் அன்பு வணக்கம். ஸோ இது விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கும் வந்திருப்பீங்க. ஆனால் நான் தனியாக வந்ததுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், இன்றைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோட் கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த வாரம் முழுக்கவும் வந்துட்டு திங்கக்கிழமையில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே வந்துட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்பெஷல் தான் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்துட்டு பிறந்த நாள். அதனால தான் இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடோட நான் அவங்கள வந்து பார்க்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன அப்படி ஸ்பெஷலாக பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கேம் விளையாட போறது இல்லை. யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம கேம் விளையாடாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் வந்துட்டு குறிப்பிட்ட பாடல்கள், எனக்கு பிடித்தமான குறிப்பிட்ட பாடல்கள், அந்த பாடல்கள் அமைந்துள்ள படங்கள், அது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் விருப்பம் போல விளையாடுல. பார்த்துடலாமா? மேடம் ஜெயலலிதா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்துட்டு முதல்ல நமக்கு வந்துட்டு வரக்கூடிய சில வார்த்தைகள் வந்துட்டு அம்மா, புரட்சி தலைவி, இதெல்லாமே வந்து நம்ம கேட்கும் போது ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு நமக்கு கிட்ட கொடுக்கும். இவங்க வந்துட்டு February 24 1948 மைசூரில் பிறக்கிறாங்க. என்னதான் அவங்க மைசூரில் பிறந்திருந்தாலுமே வந்துட்டு இவங்களோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது, கெரியர் க்ரோத் எல்லாமே கொடுத்தது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி அவங்களையும் வாழ வச்சிருக்குது. இன்னொன்று வந்துட்டு இவங்களோட ஆக்டிங் கரியர் வந்துட்டு அவங்க சின்னதாக இருக்கச்சிலேருந்தே வந்துட்டு ஆரம்பிச்சிருக்குது. டியூ டு அவங்களோட வீடு சூழ்நிலைகள், அவங்க அம்மா வற்புறுத்தினால தான் இந்த கெரியருக்குள்ளே வந்துட்டு ஜெயலலிதா அம்மா அவர்கள் வராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்களுக்கு கலைமாமணி விருது, அதுக்கப்புறம் இவங்க 10th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அதுக்காக அப்போவே வந்துட்டு அவங்க ஸ்டேட் அவார்ட் கூட வாங்கியிருக்கிறாங்க. சோஃபார் அவங்க 140 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் தமிழ், தெலுங்கு, கன்னடத்துலையும். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் போன்ற 6 மொழிகள் வந்துட்டு நல்லாவே தெரியும். ஜெயலலிதா அம்மையார் அழகா இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்க பாடலும் அதே மாதிரி ஒரு அழகான பாடல் தான், மானாய் பிறந்தால் காட்டுக்கு ராணி. இந்த பாடலை பாடியவர்கள் வந்துட்டு டிஎம்எஸும் சுஷிலாமாவும் பாடியிருப்பாங்க. அண்ட் இதோட மியூசிக் டைரக்டர் வந்துட்டு கேவிஎம். ஸோ இந்த பாடலை எழுதியவர் வந்துட்டு பஞ்சு அருணாச்சலம் அப்படின்றவர் வந்துட்டு எழுதியிருப்பார் இந்த பாடலை. இந்த பாடல் வந்துட்டு அவங்களுடைய காதல் மலரும் பொழுது வரக்கூடிய ஒரு பாடலில் தான் இந்த ஒரு பாடல் அந்த படத்தில் அமைந்துட்டு இருக்கு. ஆனால் நான் இப்போ வந்துட்டு அந்த படத்தோடைய பேரை நான் உங்ககிட்ட நான் சொல்லலை. அடுத்த பாடல் வரும்போச்சில் தான் நான் உங்ககிட்ட படத்துடைய பேரை சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பாடல் இப்போ வரும், அதுக்குள்ளே நீங்கள் அந்த படத்தோடைய பேர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வைக்கிறீங்க. சரியா? ஓகே, அந்த மானை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? மானா பொறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பொறந்தா தோட்டத்து ராணி, ஆனா பொண்ணா பூமியில் பிறந்தா அல்லும் பகலும் சோதனை தாண்டி. மானா பொறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பொறந்தா தோட்டத்து ராணி, ஆனா பொண்ணா பூமியில் பிறந்தா அல்லும் பகலும் சோதனை தாண்டி. ஆண்களுக்குள்ளே மான்களும் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. ஆண்களுக்குள்ளே மான்களும் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. பெண்களுக்குள்ளே கிளிகளும் உண்டு, பெண்ணென பிறந்த பேய்களும் உண்டு உண்டு. மானா பொறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பொறந்தா தோட்டத்து ராணி, ஆனா பொண்ணா பூமியில் பிறந்தா அல்லும் பகலும் சோதனை தாண்டி. மக்களை ஒருவன் மதிப்பது கடமை, மக்கள் ஒருவனை மதிப்பது பெருமை. துணை இருந்தால் தான் வலிமையும் ஓங்கும், துணை இல்லாவிடில் திறமையும்
தூங்கும் தூங்கும் மானா பிறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பிறந்தா தோட்டத்து ராணி. ஆனா பொன்னா பூமியில் பிறந்தா அல்லும் பகலும் சோதனை தாண்டி. தூங்கி விழுந்தவன் நாட்டுக்கு பாரம், சும்மா இருப்பவன் வீட்டுக்கு பாரம். தூங்கி விழுந்தவன் நாட்டுக்கு பாரம், சும்மா இருப்பவன் வீட்டுக்கு பாரம். வரவறியாமல் சிலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம் பாரம். மானா பிறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பிறந்தா தோட்டத்து ராணி. ஆனா பொன்னா பூமியில் பிறந்தா அல்லும் பகலும் சோதனை தாண்டி. அப்பதான் உங்களை போய் ஒரு மானை பார்த்துட்டு வர சொன்னேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த படத்தோடைய பேரை கண்டுபிடிச்சி வைங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் இப்போ அதோட ரிவீல் பண்ண போகிறேன். என்னன்னா, அந்த படத்தினுடைய பேர் வந்துட்டு கன்னித்தாய். 1965 அந்த படமானது வெளியாகிறது. அந்த படத்தில் நடித்தவங்க வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட ஒரு சின்ன கதை சுருக்கம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நினச்சேன். அந்த படத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் வந்துட்டு கேப்டன் சரவணன், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பேர் வந்துட்டு சரசு. ஸோ கேப்டன் சரவணன் வந்துட்டு அவர் கூட வந்துட்டு வேலை பார்த்த இன்னொரு நண்பருடைய குழந்தையை காப்பாற்றும் பொழுது அப்போதான் வந்துட்டு சரசுவை மீட் பண்ணுவார். அப்போதான் அந்த காதல் மலரும். அந்த மானை பார்த்தீங்க. இப்போ அடுத்து என்ன பாடல் பார்க்க போகிறோன்னா, இதே படத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு தோட்டத்தை சுற்றி சுற்றி அழகாக டான்ஸ் ஆடி பாடியிருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டுக்குமே வந்துட்டு லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ஒரே ஆட்கள் தான். ஸோ பி சுஷீலா அம்மா அவர்களுடைய இனிமையான குரல் வந்துட்டு இந்த பாடலானது அமைந்திருக்கும். ஸோ அந்த தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாமா? என்றும் 16 வயது 16 மனதும் 16 அருகில் வா வா விளையாடு. என்றும் 16 வயது 16 மனதும் 16 அருகில் வா வா விளையாடு. என்றும் 16 வயது 16 மனதும் 16 அருகில் வா வா விளையாடு. என்றும் 16 வயது 16 மனதும் 16 அருகில் வா வா விளையாடு. என்றும் 16. கண்ணம் சிவந்தது எதனாலே? கைகள் கொடுத்த கொடையாலே. கண்ணம் சிவந்தது எதனாலே? கைகள் கொடுத்த கொடையாலே. வண்ணம் இன்னுவதெதனாலே? வள்ளல் தந்த நினைவாலே. உன் வண்ணம் இன்னுவதெதனாலே? இந்த வள்ளல் தந்த நினைவாலே. என்றும் 16 வயது 16 மனதும் 16 அருகில் வா வா விளையாடு. என்றும் 16. விழிகள் பொங்கு
பொங்குவதெதனாலே வீர திருமகன் வேளாளே உன் விழிகள் பொங்குவதெதனாலே இந்த வீர திருமகன் வேளாளே மொழிகள் கொஞ்சுவதெதனாலே நீ முன்னே நிற்கும் அழகாலே உன் மொழிகள் கொஞ்சுவதெதனாலே நீ முன்னே நிற்கும் அழகாலே. நிறைய பாடல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வரிசையில் ஒரு பாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாடல் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய படங்கள் வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாடல் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு லவ் சாங் தான். எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம். ஓகேவா? இந்த பாட்டு வந்துட்டு முகராசி அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு அமைந்துட்டு இருக்கு. நம்ம கூட ரீசெண்டாக கேட்டிருப்போம், எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் கேட்டிருப்போம்ல, அதே பாடல் தான். ஸோ அந்த பாட்டை போய் என்ன பொருத்தம் இந்த முகராசியில் இருக்கு பார்த்துருவோமா? எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். கடலுக்கு நதியே சொந்தம், காற்றுக்கு யார் சொந்தம், நீருக்கு நிலமே சொந்தம், நிழலுக்கு யார் சொந்தம். மலருக்கு பூந்தல் சொந்தம், மனதுக்கு நீயே சொந்தம், மலருக்கு பூந்தல் சொந்தம், மனதுக்கு நீயே சொந்தம், வானுக்கு நிலவே சொந்தம், வஞ்சிக்கு நீயே சொந்தம். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். புல்லால வேலி கட்டி பூவால மேடையிட்டு வாசல் வைத்து நேருக்கு நேரே நின்று, புல்லால வேலி கட்டி பூவால மேடையிட்டு வாசல் வைத்து நேருக்கு நேரே நின்று, வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்ததை போலே இன்று, வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்ததை போலே இன்று, சொல்லாத வார்த்தை சொல்லி சொர்க்கத்தை காண்பதற்கு ஹா 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 ஹா. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். முகராசியை பார்த்தோம். அந்த முகராசி வந்துட்டு ரொம்ப நல்ல முறையில் இருந்தனால 100 நாட்கள் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஓடி இருக்கு. அண்ட் அது வெறும் 18 டேஸில் ஷூட் பண்ண ஒரு படம் தான். ஸோ இந்த ஒரு படத்தில் வந்துட்டு இன்னொரு பாடல் என்ன அப்படின்னா, என்ன என்ன எண்ணங்கள் உண்டாகுமோ. ஸோ இந்த ஒரு பாடலை வந்துட்டு அதே மியூசிக் டைரக்டர்ஸ், அதே லிரிசிஸ்ட், அதே பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. இந்த ஒரு எண்ணங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு எண்ணிட்டு வந்துருமா? எண்ணங்கள் உண்டாகுமோ, சொன்னாலும் தாழாத இன்பங்கள் கொண்டாடுமோ, செவ்வை
செம்மந்தி பூவோடு பொல்லாத வண்டாடுமோ தேரேறி நீராடி நாள்தோறும் போராடுமோ என்னென்ன என்னென்ன எண்ணங்கள் உண்டாகுமோ சொன்னாலும் தாழாத இன்பங்கள் கொண்டாடுமோ செம்மந்தி பூவோடு பொல்லாத வண்டாடுமோ தேரேறி நீராடி நாள்தோறும் போராடுமோ மாடத்தில் பஞ்சனை விரிக்கும் மயக்கத்தில் அடிக்கடி சிரிக்கும் கூடத்தில் விளக்கினை அணைக்கும் காலத்தை ஒரு முறை நினைத்தால் தாமரை கன்னங்கள் சிவக்கும் தாழாது செவ்விதழ் துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான். இவ்வளோ நேரம் எண்ணங்கள் எல்லாம் எண்ணிட்டு வந்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவிழா. யாருக்கு தான் திருவிழா பிடிக்காது? ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் திருவிழா. என்ன அப்படின்னா தேர் திருவிழா. இந்த ஒரு படம் வந்துட்டு 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ண ஒரு படம் தான். இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு காதல் பாடல் தான் இது. சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு. இந்த ஒரு சிட்டை பார்த்துட்டு வந்துடுவோமா? சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு சின்ன சிட்டு உன் பார்வை மின்விட்டு சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு சின்ன சிட்டு உன் பார்வை மின்விட்டு கைகள் என்னை கட்டு நெஞ்சை தொட்டு உன் அன்பை நீ கொட்டு கைகள் என்னை கட்டு நெஞ்சை தொட்டு உன் அன்பை நீ கொட்டு கைகள் என்னை கட்டு இது காதல் நாடக மேடை இது காதல் நாடக மேடை இங்கு ஆடலுண்டு இந்த பாடலுண்டு சின்ன ஊடலுண்டு பின்னர் கூடலுண்டு சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு மது உண்டால் போதை கொடுக்கும் அந்த மயக்கம் காதலில் கிடைக்கும் மது உண்டால் போதையை கொடுக்கும் அந்த மயக்கம் காதலில் கிடைக்கும் தன்னைத்தான் மறக்கும் அது போர் தொடுக்கும் இன்ப நோய் கொடுக்கும் பின்பு ஓய்வெடுக்கும் விஞ்ஞான கைகள் என்னை கட்டு இங்கு தரவா நான் ஒரு பரிசு அதை பெறவே தூண்டது மனசு இங்கு தரவா நான் ஒரு பரிசு அதை பெறவே தூண்டது மனசு ஒன்னு நான் கொடுத்தான் என்ன நீ கொடுப்பாய் உன்னத்தேன் கொடுப்பேன் என்னை நான் கொடுப்பேன் சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு சின்ன சிட்டு உன் பார்வை மின்விட்டு விஞ்ஞான கைகள் என்னை கட்டு
தேர் திருவிழாவை பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு திருவிழாவை பார்க்க போகிறோம். அப்படின்னா தீபாவளி திருவிழா. அதாவது அந்த டைமில் தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆன படம் தான் காதல் வாகனம். 1968 ரிலீஸ் ஆயிருக்குது இந்த ஒரு படம். இதுவும் காதல் படம் தான். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்துட்டு பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். இப்போ அந்த ஒரு பாடலை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த பொண்ணை பார்த்துருவோமா? அமைத்த இடையாடி நடிக்க அதை தேடி பிடிக்க வரவா புது ஆடைகள் அஞ்சி எடுத்து வைத்து கொஞ்சி திருத்து வரவா நூலில் அமைத்த இடையாடி நடிக்க அதை தேடி பிடிக்க வரவா என்னென்னவோ சொல்லிடவோ என்னென்னவோ சொல்லிடவோ சொல்லாமல் சொல்லுவதில் சுவை இல்லையோ சொல்லாமல் சொல்லுவதில் சுவை இல்லையோ பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா பூவுக்கு ஆடை கட்டவா பொண்ணுக்கு பொட்டு வைக்கவா வண்ணப்புது மடியில் வந்து மயங்கி நின்று வண்டு உறங்கி விழவா முழங்க மலராசி வழங்க மலராரம் சுமந்து வரவா வண்ணப்புது மடியில் வந்து மயங்கி நின்று வண்டு உறங்கி விழவா முழங்க மலராசி வழங்க மலராரம் சுமந்து வரவா பாலாகவா தேனாகவா பாலாகவா தேனாகவா பாலாகி தேனாகி கலந்திடவா பாலாகி தேனாகி கலந்திடவா நான் பூவுக்கு ஆடை கட்டவா வா, பொண்ணுக்கு பிடிக்கவா மானை பார்த்தோம், தோட்டத்தையும் சுற்றியாச்சு, அப்புறம் ஒரு எண்ணங்களையும் எண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பொருத்தத்தையும் பார்த்தோம், தேர் திருவிழாக்கும் போய் ஒரு பொட்டும் வச்சாச்சு. நம்ம ஷோட எண்டுக்கும் நம்ம இப்போ வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு ஆர்டிஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை இது சானியா நேவிஸ் அண்ட் இது உங்களுடைய விருப்பம் போல விளையாடு ஜெயலலிதா அம்மாவுடைய ஸ்பெஷல். பாய்.